ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு 3 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் புதிதாக 46,000 ரேஷன் அட்டைகள் தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் விநியோகத்தை தொடங்கி வைப்பார் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் 2,25,000 புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பங்கள் வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 லட்சம் பேர் ஆல்மோஸ்ட் ரேஷன் அட்டை வேண்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 46,000 பேருக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்து ரேஷன் அட்டை தயாராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சு எல்லாருக்குமே இந்த கார்டு அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸுங்க. விரைவில் உங்களுக்கான ரேஷன் அட்டையை வீடு தேடி வரப்போது ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ரேஷன் கார்டை வச்சுருக்கீங்க, பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய்க்கான கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரேஷன் அட்டையில் எத்தனை மெம்பர் இருந்தாலும் அவங்க கேஒய்சி கைரேகை பதிவு பண்ணி ஆகணுங்க. சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையில் போயிட்டு பண்ண பாருங்கள். கடைசி தேதி 15/6/2026 சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு டேட்லாம் எக்ஸ்டன் ஆயிருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. பட் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா எல்லாரும் போயிட்டு பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, ரேஷன் கடைகளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த மாதம் ரேஷனுக்கான பொருட்களை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரிசி, கோதுமை இந்த மாதிரி பொருட்களை நமக்கு ரேஷன் கடையில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதத்துக்கான பொருட்களை பார்த்தா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்கூட்டியே இந்த மாதம் 15ஆம் தேதி முதலே நீங்கள் குடோன்லேருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை அனுப்பிடுங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த மாதத்துக்கான பொருட்களை இந்த மாதம் 15ஆம் தேதி முதலே நீங்கள் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாரி கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. கிடங்கிலிருந்து வைத்து மாதந்தோறும் ரேஷனுக்கு பொருட்கள் அனுப்புகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் பொருட்கள் போகும். அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது பிறகு முன்கூட்டியே கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லாத்துக்கும் பொருட்கள் போய் சேரும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரேஷன் கடைகளில் புதிய அப்டேட்டும் கொண்டு வராங்க. அதாவது துவரம்பருப்பு, சர்க்கரை போன்ற ரேஷன் பொருட்களை விரைவில் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டுகளில் சீல் வச்சு தான் கொடுப்போம், எல்லாமே குடோன்லேயே பேக்கெட் பண்ணி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1/2 kg 1 kg 2 kg அந்த மாதிரி பேக்கெட் பண்ணியே கொடுத்துருவோம். அதை அப்படியே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அது இதன் மூலமாக அந்த அளவு கம்மியாகிறது, புழு பூச்சிலாம் பிடிக்கிறது எல்லாமே தடைபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. விரைவில் உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணவுத்துறை சார்பில் அந்த அமைச்சர் தெரிவிச்சிருக்காருங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.